வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஐபிஎல்லோட 61வது மேட்ச் எல்எஸ்ஜிக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ஆஃப் ஐபிஎல் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல்ஸில் சேஞ்சஸ் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம். பட் யாராலையும் வந்து லெவல்ஸை கன்ஃபார்மாக இது தான் இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஆப்ஷன்ஸ் எதுக்கு வரலாம், ஸோ ஓரளவுக்கு இதுதான் லெவல் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணி ஸோ அதிலிருந்து கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கே வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மேட்ச்சு கேஎல் ராகுலை வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் நான் சொல்லாமல் இருந்திருப்பேன். அதாவது லெவல்ஸோட சேஞ்சஸை பொறுத்து அதில் ப்ரிடிக்ட் பண்ண லெவல் ஓரளவுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் சொன்னோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவும் சொல்ல போகிறோம். ஸோ ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். ஸோ இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்குவாடு வந்து ரொம்ப பெருசு ஐபிஎல்லில், ஓகேங்களா. ஸோ நிறைய நேரங்களில் நான் ஐபிஎல்லை தவிர மற்ற மேட்சஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் தான். ஸோ இன்றைக்கி 8:30 மேட்ச்சுக்கு பங்களாதேஷுக்கும் யூஏஇக்கும் மேட்ச் நடக்குது. ஸோ 8:30 மணிக்கு. ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 ஹவரில் திரும்ப அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேட்ச்சுக்கான கேப்டன் ஆப்ஷன் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் தருவோம். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கிற கமெண்ட் இருக்கும், லிங்க், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுலேயும் கரெக்டாக வர வாய்ப்பு இருக்கும். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற லெவல் உள்ளே வரணும் அப்படிங்கிறதான். நம்ம வந்து லெவலை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். ஒரு 2 சேஞ்ச் இருக்கும்போது நம்ம பேஸ் பண்ண சில லெவல்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் மாறும்போது மாறுது. அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ கொஞ்சம் நல்லா வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய அந்த ப்ரிடிக்ஷன். ஸோ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதோடு சேர்த்து நிறைய டைம் நீங்கள் கேட்டீங்க. ஸோ மெம்பர்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ விசி ஆப்ஷன்ஸ் ஸோ எப்படி அப்படிங்கிறது அதுக்கான ஒரு சின்ன விளக்கமாக கூட நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ அதுவும் இந்த மேட்ச்சுக்கு எக்ஸைட்டாக கொடுக்க முடியுமானா கஷ்டம். ஸோ பட் என்ன காரணம்னா, இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால, ஓகேங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் கிடைக்கக்கூடிய 1-2 விஷயங்களை எடுத்துக்கங்க. மித்த விஷயங்கள் இனி இந்த ஐபிஎல் முடிஞ்ச அடுத்த டோர்னமெண்ட்டெல்லாம் வரும்போது, ஸோ அங்கெல்லாம் ஸ்குவாடே குறைவாக தான் இருக்கும். அதிகபட்சமாக 15 பேர் தான் வச்சுருப்பாங்க ஒரு டீமுக்கு ஸ்குவாடே. ஸோ அதுவும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மேட்ச்சுக்கு சேஞ்சஸ் பெருசாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த ஒரு சேஞ்சை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கேப்டன் ஆப்ஷன் பார்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஐபிஎல் முடிஞ்ச அடுத்த எந்த லீக் ஸ்டார்ட் ஆனாலுமே, ஸோ அதில் வந்து லீக் மீன்ஸ் ஒரு 2 டீம் விளையாடுறாங்க. ஸோ ஓடிஐ டோர்னமெண்ட் அல்லது T20 டோர்னமெண்ட் அப்படின்னா அங்கே அப்போ இருந்து எஸ்எல் டீம்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அதனால் தவறாமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு லெவலை பார்த்துடலாம். லெவலை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி சேம் லெவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இதில் மயன்க் யாதவ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு வருது. ஸோ மயன்க் யாதவுக்கு பொதுவாக ஒரு பிளேயர் வெளியிருந்து வரணும். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன், ஸ்பின்னர் ஆப்ஷன், குல்கர்னி, ராஜ்யவர்தன், ஹங்ரேக்கர், ஸோ இந்த 2 பேர் தான் இருக்காங்க. இவங்களில் இன்னொரு சேஞ்சு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து ரவி பிஷ்னாய் திரும்ப உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் வருது, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. இது மட்டும் பார்த்துக்கணும். ஆன் டைமில் பிஷ்னாய் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து மிச்சில் மார்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்காங்களா இல்லையா. லாஸ்ட் மேட்சை பார்த்திங்கன்னா பட்லர் இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிற கேள்வியெல்லாம் வந்துச்சு. பட் அவர் ப்ளே பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். மயன்க் யாதவுக்கு பொதுவாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போதைக்கு நான் ரவி பிஷ்னாய் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்பின்னரை தான் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். காரணம், லக்னோ பிச்சு ஸ்பின்னுக்கும் கொஞ்சம் எடுபடும் அப்படிங்கிற காரணத்தினால இதே லெவலோட மயன்க் யாதவ் பிளேஸில் ரவி பிஷ்னாய். ஸோ ஆல்ரெடி வந்து சிங், பிரின்ஸ் யாதவ், ஆவேஸ் கான் 3 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறாங்க.
ஒரு ஸ்பின்னராக ஆட் பண்ண ரவி பிஸ்னாய் எடுத்துருக்குறோம். இது ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா வழக்கம் போல் ஆயுஷ் பத்தோனி அல்லது அப்துல் சமாத் வெளியே இருந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆகாஷ் தீப் அல்லது குல்கர்னி உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்க்ரம், மிச்சில் மார்ஸ், நிக்கோலஸ் பூரான், ஸோ 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மில்லரோட 4 பேர். ஸோ ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்த்த மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே டபிள்யூ ராக்லோ இந்த மாதிரி வெளி ஃபாரின் ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலர் செமர் ஜோசப்பும் உள்ளே வர வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால இம்பேக்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன் போது குல்கர்னி, ராஜ்யவர்தன், ஹங்கரேக்கர், ஸோ இவங்க உள்ளே வரலாம். ஓகேங்களா. ஆகாஷ் தீப் இந்த 3 பிளேயரில். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க சேஞ்சஸ் பண்ணினாலும் பண்ணலினாலும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி இருக்குது. என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ நான் சேம் லெவலோடு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதில் எந்த மாற்றமும் நம்ம பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இவங்களும் இந்த ஸ்பின்னர்ஸை பேஸ் பண்ணி ஒரு சேஞ்ச் அப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கமிண்டு மெண்டிஸ், ராகுல் சகர், ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு தான் அந்த வாய்ப்பு. அதை எப்படி பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜீசன் அன்சாரி, அபிஷேக் சர்மா இருக்காங்க. அபிஷேக் சர்மாவுக்கு ஓவர்ஸ் இந்த சீசனில் கொடுக்கல. ஸோ அதனால் ராகுல் சகர் உள்ளே கொண்டு வரலாம், ஏதாவது ஒரு பவுலரை ஸ்டாப் பண்ணிவிட்டு. ஓகே, இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேங்களா. தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ என்ன விஷயத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். பேட்டர்ன் பாசிபிலிட்டிஸ் முன்னாடி வீடியோவில் சொன்ன கமெண்ட் மாதிரி தான். இந்த சேஞ்சஸ் அந்த பாசிபிலிட்டியை கண்டிப்பாக டிகர் பண்ணுது, கண்டிப்பாக மாறுது. ஓகேங்களா. ஓகே. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ரீதியாக யோசித்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இந்த லெவலில் தான் பார்த்துக்கணும். ஸோ எவ்வளோ பிளேயர்ஸ் நேற்று ஹை பர்சன்டேஜ், லோ பர்சன்டேஜ் இன்வால்வ் ஆனாங்கன்னா 2 பிளேயர் தான் லோ பர்சன்டேஜில், ஏகானும் சாய் கிஷோர். ஸோ 2 பேர் தான் வந்திருந்தாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா ஒரு 4 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். 4-5 பிளேயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது மட்டும் ஒரு சின்ன விஷயமாக இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது நம்ம சொன்ன மாதிரி கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷனோடு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சின்ன விஷயமாக ஃபஸ்ட்டு எல்எஸ்ஜியில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும், இது யாரெல்லாம் ப்ளே பண்ணுனா இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிச்சில் மார்ஸ், டேவிட் மில்லர். ஸோ ரொம்ப ரேர் சாய்ஸு டேவிட் மில்லர். ரவி பிஸ்னாய் ப்ளே பண்ணனால் ஓகே. லெவல்ஸில் இந்த 3 பிளேயரும் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. அப்படி ப்ளே பண்ணும்போது இந்த 3 பிளேயரில் உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயரில் கேப்டன் வர ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதில் பெஸ்ட்டு சாய்ஸாக மிச்சில் மார்ஸ் பெஸ்ட்டு சாய்ஸாக இருப்பார். பிஸ்னாய் ரொம்ப டவுன் ட்ராக்காக கிடச்சிதுன்னா அந்த இடத்துல இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக தான் பவுல் பண்ணுறாரு, இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. மில்லர் ஒரு சேசிங்கில் மேபி ஸ்ட்ரகிள் பண்ணி லாஸ் ஆனாலும் வின் ஆனாலும், ஸோ அந்த மாதிரி வரும். ரொம்ப ரிஸ்கி கேப்டன் சாய்ஸில் மில்லரையும் பிஸ்னாயும் எடுத்துக்கங்க. பெஸ்ட்டு சாய்ஸாக மிச்சில் மார்ஸ் கேப்டன் வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த மேட்ச் இதுக்கு இந்த 3 பேருமே ப்ளே பண்ணணும். ஓகேங்களா. ரைட். இப்போ இதே டீமோட வேறு ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா ஆயுஷ் பத்தோனி லெவலில் இருப்பார். ஓகே. அதே போல் சர்துல் தாகூர் மேபி ப்ளே பண்ணினால் அப்படி யோசிச்சுங்க. அடுத்தது டிக்வீர் சிங். ஸோ இந்த 3 பிளேயரும் லெவலில் இருந்தால் இவங்களுக்கும் கேப்டன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதில் 2 டைப்பாக பிரிச்சுருக்கோம். இந்த 2 டைப்பில் எந்த 3 பிளேயர் ப்ளே பண்ணுறாங்கிறத பொறுத்து நீங்கள் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் சர்துல் தாகூர் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். டிக்வீர் சிங்கும் ஓகே தான் அந்த டவுன் ட்ராக் கொடுக்கும்போது. ஆயுஷ் பத்தோனி இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் எல்எஸ்டி பார்த்திங்கன்னா மிடில் தான் ஸ்கோர் வருது அப்படிங்கிறதுனால இந்த 3 பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 பேரும் லெவலில் இருக்கும்போது இதில் ஒரு பிளேயர் கேப்டனாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த டீமை பற்றி பார்த்துட்டோம், கேப்டன் ஆப்ஷன்ஸை டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது முடிஞ்சுன்னா நம்ம இப்போ விசி ஆப்ஷன்ஸும் அடுத்தது சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போ எல்எஸ்டியோடைய விசி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இந்த ஏ சிங் லெவலில் இருப்பாரா அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இங்கே விசி ஆப்ஷன் சொல்லும்போது விசி ஆப்ஷன் இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். சில விஷயங்கள் இதில் ஒத்து வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ அதுவும் இந்த விசி ஆப்ஷனுமே
குழப்பவே வேண்டாம், தெளிவாக தான் சொல்கிறேன், ஆன் டைமில் செக் பண்ணிக்கங்க. அப்துல் சமாத், ஏ சிங் 2 பேரும் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் விசியாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, 2ல் ஒரு பிளேயரை விசிஎஸ் ட்ரை பண்ணலாம். இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வேறு விசி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஓகேங்களா, ரைட். இந்த 2 பேர் விசி ஆப்ஷனில் எல்ஐசியில் இருக்காங்க. ஓகே, இதை முடிச்சுக்கலாம். அடுத்தது எஸ்ஆர்ஹெச்சில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா டிராவிஸ் ஹெட், இசான் கிசான், ஸோ எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏ வர்மா, ஹர்ஷர் பட்டேல், ஜெயதேவ் உடன்கட். ஸோ இந்த வீடியோ நம்ம இப்படி போடுறத விட நெக்ஸ்ட்டு திரும்ப அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் வரும்போது ஆல்ரெடி இவங்களை பிக் பண்ணி வச்சுட்டு நான் வீடியோ போடுறேன். அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அது கொஞ்சம் டைமையும் கொஞ்சம் சேவ் பண்ணும். ஓகேங்களா, அப்படி எடுத்துக்கலாம். இந்த டீமில் இந்த 5 பிளேயர்ஸில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதில் பெஸ்ட்டு சாய்ஸ்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து இசான் கிசான், டிராவிஸ் ஹெட், ஹர்ஷர் பட்டேல், இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸில் இருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன்ஸ். இந்த 5 பிளேயரில் லெவல்ஸில் மினிமமாக ஒரு 3 பிளேயர் லெவல்ஸில் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்படி 3 பிளேயர் ப்ளே பண்ணாலே அந்த 3 பிளேயருக்கும் கேப்டன் ஆப்ஷன் உண்டு. ஸோ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர்த்துக்கு தான் கேப்டன் வாய்ப்பு அதிகம். இதில் 1 or 2 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணலை அப்படின்னாலும் இவங்களுக்கு கேப்டன் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த டீமோட கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ விசி ஆப்ஷன்ஸ் எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் சின்ன ஒரு விஷயம் இருக்குது. இந்த 5 பிளேயர் ப்ளே பண்ணும்போது ப்ளே பண்ணலாம், இந்த 5 பேருமே ப்ளே பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில பிளேயர்ஸுக்கு விசி ஆப்ஷன் வரும். இந்த 5 பிளேயர் ப்ளே பண்ணலை அப்படின்னா விசி ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம புதுசாக சில விஷயங்கள் புதுசாக பார்ப்போம், அது உங்களுக்கு புரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயந்தான். ஓகேங்களா, ஓகே. இது 5 பேர் ப்ளே பண்ணுறாங்கன்னே வச்சுக்குவோம். அப்போ விசி ஆப்ஷன் கேஎன் ரெட்டி ப்ளே பண்ணினால் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதே போல் சீசன் அன்சாரி, ஸோ இந்த பிளேயருக்கு விசி ஆப்ஷன் இருக்குது. கேஎன் ரெட்டி ப்ளே பண்ணினா தான் சீசன் அன்சாரிக்கும் கேஎன் ரெட்டிக்கும் விசி ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் மாதிரி அவர் லெவலில் இல்லை அப்படின்னா இந்த 2 பேர்த்துக்கும் விசி ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் அப்செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த 5 கேப்டன் ஆப்ஷன் கொடுத்த 5 பிளேயரில் 4 பிளேயர் தான். ஒரு பிளேயர் லெவல்ஸில் இல்லை, ஏ வர்மா இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து கேஎன் ரெட்டி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்போ கேஎன் ரெட்டிக்கும் சீசன் அன்சாரிக்கும் விசி ஆப்ஷன் வராது. அப்படி இருக்கும்போது விசி ஆப்ஷன், ஸோ இதுதான் நடக்க அதிக வாய்ப்பு. அபிஷேக் சர்மா, முகமது சமி ப்ளே பண்ணுனா அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. சமி எங்கே, முகமது சமி ப்ளே பண்ணால் அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் கமிண்டு மெண்டிஸ் மட்டும் ப்ளே பண்ணுனா அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 பிளேயருக்கும் விசி ஆப்ஷன் அப்படிங்கிறது வரும். சின்னதாக லெவல்ஸு சேஞ்ச் ஆகும்போது இந்த விஷயங்கள் மாறும். ஓகேங்களா, ஸோ இந்த கால்குலேஷன் சரியாக ஒர்க் ஆகுது. ஆனால் ஐபிஎல்லில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயந்தான் நமக்கு விசியை மிஸ் பண்ண வைக்கிது. பட் இதை பார்த்துருக்கோம், போக போக இது சரியாகும், இன்னும் பெஸ்ட்டாக நம்ம இது பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ விசி நிறைய நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு ப்ளஸ் மெம்பர்ஸும் வந்து விசி ஆப்ஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இது ஃபஸ்ட்டாக ப்ராசஸ் எடுத்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுறோம், இருக்குது சரியாக. இதை போக போக இன்னும் இன்வால்வ் பண்ணிக்கலாம். இதோட சில விளக்கங்கள் வந்து நான் என்னுடைய மெம்பர்ஸ் குரூப்பில் நான் போடுறேன். ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ 1 or 2 டேஸில் நான் அதை ரெக்கவர் பண்ணிவிட்டு ஸோ எப்படி எடுத்தால் சரியாக வரும் அப்படிங்கிறத நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ 2 டீமில் கேப்டன் ஆப்ஷன் விசி ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது என்ற மாற்றங்கள் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். இதுக்கே பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். வீடியோவை லேட் ஆகிருக்கு 15 நிமிஷம். ஓகே, இப்போ வழக்கம் போல் நம்ம பார்க்கக்கூடிய நார்மல் ப்ரெடிஷனுக்குள்ளே வந்துடலாம்.
ஸோ வின் லாஸ் ஸோ அந்த பேசிக்கில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு வேல்யூ இல்லை சில மேட்ச்சில் பேட்டிங்க்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி போகுது. நிறையா மேட்சஸ் அந்த மாதிரி நடக்குது. இது ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி எதை நம்ம டிசைட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்குள்ளே வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிச்சு லக்னோ அப்படிங்கிறது ஒரு மீடியம் ஸ்கோர் ட்ராக் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துல மேட்சஸ் எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வருது. எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட சில பேட்டர்ஸ் இன்வால்வ் இருக்காங்க. ஸோ ரிஷப் பண்ட், எய்டன் மார்க்ரம் இவங்கெல்லாம் வந்து ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நம்ம ட்ரேடிங்கோட சேர்த்து பார்க்கக்கூடிய விஷயந்தான். ஸோ அப்போது அதே போல் எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறதுல நிறைய பேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. டிராவிஸ் ஹெட், இசான் கிசான், நமக்கு கொடுத்த அந்த ஏ வர்மா, கிளாசன், ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு பேட்ஸ்மேன்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபைட்டாக போக வாய்ப்பு இருக்குது. எல்எஸ்ஜியும் சின்னதாக டஃப் ஃபைட் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று பவுலர்ஸோட ஆதிக்கம் அப்படின்னு 2 டீமையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் எஸ்ஆர்ஹெச்லோட பேட்டர்ஸோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. பவுலர்ஸை பேஸ் பண்ணும்போது எல்எஸ்ஜியை விட அப்பர் ஹேண்டாக எஸ்ஆர்ஹெச் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி பேஸ் பண்ணி பார்க்கும்போது பட் ரொம்ப டாமினேட் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்கிறதுக்குல எல்எஸ்ஜியை தாண்டி எஸ்ஆர்ஹெச் ஒரு படி மேலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு சில பிளேயர்ஸ் ப்ளே பண்ணும். பேட் கமின்ஸ் இன்றைக்கி இருந்து அதே போல் ஹர்ஷர் பட்டேல், உடன்கட்டு இவங்கெல்லாம் லெவலில் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இவங்கெல்லாம் இம்பேக்டை கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. பெருசாக 1-2 விக்கெட்னால அது இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம சொன்ன அந்த 3 பேட் கமின்ஸ், ஹர்ஷர் பட்டேல், உடன்கட், ஸோ இதில் ஒரு பவுலர் ஷார்ட் ஆனால் எல்எஸ்ஜியும் இங்கே ரன் அடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ எல்எஸ்ஜி அந்த மாதிரியான டஃப் கொடுக்கணும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ரிஷப் பண்ட் அல்லது எய்டன் மார்க்ரம் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணணும். ஸோ இவங்ககிட்டேருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும். அப்படி கிடைக்கும்போது எல்எஸ்ஜி கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச். ஸோ நேற்று ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சூரியவன்சி ஜெய்ஸ்வாலை நான் கொடுக்கல. அதாவது அந்த நியூஸ் போட்டிருந்தேன். ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆர்ஆர் சைடு. நான் அதை வந்து ஸோ அதனால் இந்த இடத்துல இவங்களும் அந்த இடத்த பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரேடிங்க்கு வந்து இது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று 2 மேட்சுமே எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கில்லு, பட்லர், இன்னொரு பிளேயர் ரூத்தர் போர்டை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் 2 பிளேயர் வந்து சக்ஸஸ் பண்ணும்போது எளிமையாக ஜிடி வின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ சாய் சுதர்சன் வந்து இம்பேக்ட் லிஸ்ட்டில் இருந்தார். ஸோ அதனால் நம்ம கால்குலேஷன் எடுக்க முடியல. வர்ற மேட்ச்சில் இந்த இம்பேக்டையும் எடுத்துக்குவோம் இப்போதைக்கு ஐபிஎலுக்கு மட்டும். மதர் டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்ஐசி சைடு டீம் போடுறீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் அல்லது எய்டன் மார்க்ரம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே வரலை. ஓகேங்களா? ஸோ மிச்சில் மார்ஸ் தான் அந்த இடத்துல வந்திருக்கார். ஸோ அவர் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். பட் அப்போவும் ரிஷப் பண்ட்டுக்கிட்டையும் எய்டன் மார்க்ரத்தையும் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இவங்க டஃப் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்கள் டீமில் எடுக்கும்போது. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், இசான் கிசான், ஸோ கேப்டன் ஆப்ஷனில் யாரை மென்ஷன் பண்ணோம் அதே பிளேயர் தான். அப்போ கொஞ்சம் சிம்பிளாக எஸ்ஆர்ஹெச் சைடு போகும் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது. ஸோ அந்த குறிப்பிட்ட சில பிளேயர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போகுது. ஸோ ஒரு பிளேயர் டிராவிஸ் ஹெட், இசான் கிசான், ஏ வர்மா, ஸோ இப்படி ஒரு ஆர்டரில் ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன் வச்சுக்குவோம். இதில் இசான் கிசான், டிராவிஸ் ஹெட்டில் ஒன்று ஃப்ளாப் ஆகி ஏ வர்மாகிட்டையும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது மேட்ச் க்ளோஸாக போகும். ஓகேங்களா? டீமை மேக் பண்ணுறதும் இது போல் தான் நீங்கள் மேக் பண்ணிக்கணும். எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட், இசான் கிசான் இவங்களை மெயினாக உள்ளே எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம சொன்ன பவுலர்ஸ் ஸோ பேஸ் பண்ணி சில பிளேயர்ஸை உள்ளே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? விசி ஆப்ஷன்லேயும் சில பிளேயர்ஸை நம்ம சொல்லியிருப்போம். அபிஷேக் சர்மா, சமி, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இவங்க உள்ளே இருக்கும்போது ஸோ அப்படி பேஸ் பண்ணி நீங்கள் டீம் எடுத்திங்கன்னா பெட்டரான ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா?
ஸோ மேட்ச் க்ளோஸாக போகுது செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மில்லர் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வருவார். ஆல்ரெடி அவர் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். மேட்ச் க்ளோஸாக அப்படின்னு சொல்லி டீமை மேக் பண்ணால் அப்புறம் உள்ளே கொண்டு வாங்க. எஸ்ஆர்ஹெச் ஈஸியாக வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல அவரை நீங்கள் மிஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஸோ ஆப்ஷனாக கூட மில்லர் அல்லது மார்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வச்சு கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் புரியுதா? கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி இதில் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கலாம். ஏன்னா மற்ற மேட்ச்சுக்கு இப்போ வேறு டெவலப்மெண்ட் வருது, ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு டெவலப்மெண்ட் வருதுன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும், கிளியராக வந்துடும். இதில் சேஞ்சஸ் பெரிய குழப்பம். இடையில மிடில் நான் சொன்ன விஷயங்கள் இவங்க இருந்தால் கேப்டன் இவங்க வந்தா அப்படிங்கிற அந்த விஷயம் அங்கே கட் ஆகும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்படியே ஃபாலோ பண்ணுவோம். சரியாக வருது. நிறைய செக் பண்ணிவிட்டு தான் நான் அந்த மாதிரி அமைப்பை எடுப்பேன். எனக்கு ஓகேவாக இருக்குது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.